டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. யுவராணி, நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வழக்கறிஞர் வெட்டப்பட்டதை கண்டித்து இன்று அண்ணா சாலையில் திடீர் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த அதாவது 2 நாட்களாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஓசூரில் வழக்கறிஞர் சரமாரியாக பட்டப்பகலில் வெட்டிய சம்பவம் சமூக வலைதளம் மட்டுமல்லாமல் அதாவது அனைத்து தரப்பிலும் அதிர்ச்சிக்குள் ஆக்கிய சம்பவமானது. தற்போது இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட அதாவது வழக்கறிஞர்களை காவல்துறையினர் பேசி அப்புறப்படுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக அதாவது நேற்று தினம் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் நேற்று ஓட வெட்டிய சம்பவம் குறித்து அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் தொடர்ந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் இன்று வழக்கறிஞர்கள் சாலை மறியல் மற்றும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.